சமாதான பிரபுவை சுதந்தரிக்கும் பொழுதுதான் சமாதானத்தை அள்ளிக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தை நீங்கள் அள்ளிக்கொள்ள வேண்டுமென்றால் சமாதான பிரபுவை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். வேறு வழியில் வேற எதை வேண்டுமானாலும் நீங்கள் சம்பாதித்து விடலாம். ஆனால் சமாதானத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமென்றால், சமாதானத்தை அள்ளிக்கொள்ள வேண்டுமென்றால் சமாதான பிரபுவை நீங்கள் அள்ளிக்கொள்ள வேண்டும். கைகள் தலையில சொல்லுவோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த பூரண சமாதானம் எப்ப வருது? ஆண்டவரை நம்ம அள்ளி கொள்ளும் பொழுது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஓரளவு சமாதானம் இருக்கும். நீங்க ஓரளவு கர்த்தருக்குள்ள இருப்பீங்க, கர்த்தரை சுதந்திரித்திருப்பீங்க. பூரண சமாதானம் வேணும்னா நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள ஆழமாக வர வேண்டும், இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபுவை இறுக்கமாக பிடித்து கொள்ளணும். உடும்பு புடி பிடித்து கொள்ள வேண்டும், குரங்கு புடி பிடிக்கிறது போல பிடித்து கொள்ளணும். நீங்க எந்த அளவிற்கு அவருக்குள்ளே ஆழமாக வருகிறீர்களோ அந்த அளவிற்கு அவரை நீங்க அள்ளிக்கொள்வீங்க. அவர் மூலமா வருகிற சமாதானத்தை அள்ளிக்கொள்வீர்கள். ஆமென். கைகளை ஒரு தலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பூரண சமாதானம்னு சொல்றார். பூரண சமாதானம் அப்படின்னா முழுமையான சமாதானம், எல்லா காரியத்திலையும் சமாதானம். மனதில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகள் மூலமாக சமாதானம், வேலையில் சமாதானம், நம்ம வசிக்கிற தெருவில் சமாதானம், நம்ம வசிக்கிற ஊரில் சமாதானம், நம்ம வசிக்கிற மாவட்டத்தில் சமாதானம், நம்ம வசிக்கிற மாநிலத்தில் சமாதானம், நம்ம தேசத்திலேயே சமாதானம். அதான் என்ன சமாதானம்? முழுமையான சமாதானம். அந்த முழுமையான சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் அவரை முழுமையா பிடித்து கொள்ளுங்க. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி பிடித்து கொள்ளாம, அறகுறையா பிடித்து கொள்ளாம முழுமையா பிடித்து கொள்ளுங்க. அவரை உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி வரும், சமாதானத்தினாலே நிரம்பி இருக்கும். தாவீது சொல்லுகிறாரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அதான் பரிபூரண சமாதானம். கரவைத்தோர்களே சொல்லுவோம் ஹல்லேலூயா. சமாதான பிரபு நமக்கு எப்படி சமாதானத்தை தர்றாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை எப்படி தருகிறார், அள்ளிக்கொள்ள செய்கிறார். ரோமர் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்கி விடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடனே கூட இருப்பதாக. நம்ம தேவனுக்கு பேர் என்ன பேரு? சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம தேவனுக்கு பேரு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்களேன்,
சமாதானத்தின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரிடத்துல நிறைய சமாதானம் இருக்குது. அந்த சமாதானத்துக்கே ராஜா, சமாதானத்தின் தேவன். யாருக்குனாலும் சமாதானம் கொடுக்க முடியும், எந்த காரியத்திலனாலும் அவருக்கு சமாதானம் கொடுக்க முடியும். அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். அந்த தேவன் நமக்கு எப்படி சமாதானம் கொடுப்பாரு? சாத்தானே உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்கி விடுவார், உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்கி விடுவார். அப்படி என்றால் இன்னைக்கு குடும்பங்கள்ல, இன்னைக்கு தேசத்துல சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பிசாசு. யாரு? பிசாசு. சண்டைகள், பிரச்சனைகள், கொந்தளிப்புகள், பிரிவினைகள் இதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா பிசாசு. பயம் காணப்படுகிறது அப்படின்னா பிசாசு. அப்ப ஆண்டவர் அந்த பிசாச நம்ம கால்களின் கீழே போட்டு நசுக்குவார். ஏன் நம்ம கால்களின் கீழே போட்டு நசுக்குவாரு? நம்ம கால்களின் கீழே போட்டு ஏன் நசுக்குவாரு? உங்க வீட்டுக்குள்ள ஒரு சர்ப்பம் போகிறது, அந்த சர்ப்பம் போகிறத நீங்க பார்க்குறீங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போவீங்களா? 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 ஒரு பூராம் போனாலே என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஒரு சர்ப்பம் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி போவோம்? சரி, அந்த வீட்டுக்குள்ள உங்களை போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பாம்பு வெளியே போயிடுச்சு, அந்த பாம்பு அடிச்சு போட்டோம், அதனால நீங்க போகலாம் அப்படி சொன்ன போவீங்களா? போவீங்களா? சொல்லுங்க, போவீங்களா சிஸ்டர்? என்ன செய்யணும்? உங்க கண்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் உங்க கண்களுக்கு முன்னாடி அதை தேடி, அதை எடுத்து, அதை அடித்து, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வெளியே போட்டால் தான் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போவீங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போக மாட்டீங்க, இப்படி இப்படி பார்ப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு சர்ப்பத்தை நம்ம கண்களுக்கு முன்னாடி அடிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற, சண்டையை கொண்டு வருகிற, பிரச்சனைகளை உண்டாக்குகிற இந்த சாத்தானை அவர் கால்கள் கீழே போட்டு நசுக்கிறது கிடையாது. நம்ம காலை அவர் பிடிச்சி, நம்ம காலை பயன்படுத்திய நம்ம நசுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நம்ம வாழ்க்கையில் கொடுத்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி சீக்கிரத்தில், அதுவும் கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்தில் இந்த சுதந்திர தின சிறப்பு உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்க கால்களின் கீழே போட்டு சாத்தானை நசுக்கப்படுவாரு. சாத்தான் நசுக்கப்பட்ட உடனே உங்க குடும்பத்தில் என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும், பிரிவினைகள் மாறிடும். நம்புனீங்கன்னா நல்ல கைத்தடி கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவனே. கர்த்தர் சொல்றார், அவர் சமாதானத்தின் தேவன். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற பேருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. சும்மா என்னத்தையாவது வள்ளலே, குள்ளலே, தள்ளலே அப்படின்னு அடைமொழியை போட்டிருப்பாங்க. அப்படி தானே? ஒரு அரசியல்வாதி வராருன்னா அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேரை போட மாட்டாங்க. இருக்கிற அடைமொழிகளெல்லாம் நெருப்பே அப்படியெல்லாம் போட்டு வரவே இருப்பாங்க. ஆனால் அவருக்கு இவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. ஆனால் நம்ம தேவனுக்கு அப்படி கிடையாது. நம்ம தேவனுக்கு பேர் என்னன்னா அவருடைய தன்மைகள் தான் பேர். ஜெபத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, சர்வ வல்லவரே. அதே மாதிரி அவர் சமாதானத்தை கொடுக்கிற பிரபு, சாத்தானை நசுக்கி சமாதானத்தை அள்ளிக்கொள்ள செய்யக்கூடிய தேவன். அதனால தான் அவருக்கு பேரு சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சிஸ்டர், உங்க வீட்டில் சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார், வல்லலாக இருக்கிறார். இந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவிகளை, அந்த விக்கிரக ஆவிகளை கர்த்தர் உங்க காலை கொண்டு நசுக்குவாரு.
நம்ம காலை கொண்டு எப்படி நசுக்குவாரு? நம்ம காலை கொண்டு எப்படி நசுக்குவாரு? எப்படி நசுக்குவார்? ஒரு தேங்காயை நசுக்கணும்னா எதை கொண்டு நசுக்கணும்? ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வந்து தேங்காயை நீங்கள் அடிச்சிங்கன்னா அது நசுங்கிருமா? 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 அப்போ அதுக்கு எதை கொண்டு வந்து அதை நைக்க வேண்டும்? கல் அல்லது இரும்பு. ஒரு பலமான ஒரு கடினமான பொருளை கொண்டு வந்து அது மேலே வச்சு நச்சாதான் அது நசுங்கும். அப்போ தேவன் பிசாசை நம்ம கால்கள் கீழே போட்டு நசுக்குவார்னா நம்ம கால்களை இந்த கால்களை தேவன் மாற்ற மாட்டார். சாத்தானை விட ஒரு பலமான கால்களா, சாத்தானையே நசுக்குகிற ஒரு கால்களா நம்முடைய காலை தேவன் மாத்தித்தான் சாத்தான உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்குவாராம். உங்க கால்களை தேவன் பலப்படுத்துவாராம். உங்க ஜெபத்தை தேவன் பலப்படுத்துவாராம். உங்க விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துவாராம். உங்களுக்குள்ள தைரியத்தை தேவன் கொடுப்பாராம். அந்த சாத்தான் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கால்கள்ல ஒரு பலமான பாதுகாப்பை வச்சு ஒரு பலத்தை வச்சு தான் கர்த்தர் சாத்தானை நசுக்குவாராம். முதல்ல உங்க கால்களை தேவன் பலப்படுத்துவாராம். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்களேன், உங்க கால்களை தேவன் பலப்படுத்துவாராம். சாத்தானை மிதிக்கிற அளவுக்கு, சாத்தானை நசுக்கிற அளவுக்கு, சாத்தானை விட உங்களை தேவன் பலப்படுத்துவாரு. நீங்க பலவீனமுள்ள மனுஷர்களாக இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி சாத்தானை நசுக்கி சமாதானத்தை கொடுப்பாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றது எத்தனை பேர்? நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் அதை செய்வாரு, கர்த்தர் அதை செய்வாரு. சாத்தானை விட நீ பலவானாயிருப்ப, உன் கால்கள் பலமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அப்படி சொல்லிட்டு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வேன். சாத்தானையும் என் கால்கள் மூலமா கர்த்தர் நசுக்கி போடுவாரு. சமாதான பிரபுவை நான் சுதந்திரித்து கொண்டிருக்கிறபடினால சமாதானத்தை நான் அள்ளி கொள்ளுவேன். பரிசுத்த ஆவியினால பலப்படுங்க, வரங்கள்னால பலப்படுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவருக்குள்ள பலப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதமாக போராடுகிற சாத்தானை நீங்கள் மிதித்து சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையை உங்களோடு கூட வச்சிருவார் ஆண்டவர். மறுபடியும் அந்த சாத்தான் வராதபடி எழும்பாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் கிருபையை சூழ்ந்து கொள்ள வச்சிருவார். அதான் அந்த வசனம். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்குவார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சமாதானம் வரப்போகிறது உங்கள் வீட்டுக்கு. சமாதானம் வரப்போகிறது உங்கள் வீட்டுக்கு. சமாதானத்தில் நிரம்ப போகிறது உங்கள் வீடு. நல்ல கை ஊத்தாலையா சொல்லுங்க. நம்ம வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமே தேவன் அல்ல, அது பிசாசு தான், அது சாத்தான் தான். அவன் எங்கே சமாதானம் இருக்குதோ அதை கெடுக்கிறது தான் அவனுடைய வேலை. அதனால தான் கர்த்தர் அவனை அழிக்கிறதுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அந்த சாத்தானுடைய செயல்கள் இருக்குன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளும்படியாய், உங்கள் மனதை ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளும்படியாக செய்யுங்க. இன்னும் இறுக்கமாக பிடிங்க, இன்னும் ஆழமாக அவருக்குள்ள வாங்க. பிசாசு தெரித்து கொண்டு போய் விடுவான். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம்.
1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு? நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை திருடக்கூடிய, சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னா, முதல்ல பிசாசு. இன்னொன்று எது அப்படின்னா பாவம். இன்னொன்று எது? பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவம். பாவம்னு உங்களை சொல்லலை, பாவத்தை சொல்கிறேன். ஐயோ பாவம்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்லலை, பாவம். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, இருந்துச்சுன்னா வெளியே போகக்கூடியது சமாதானம். டாட்டா சொல்லிட்டு போயிடும். பாவம் உள்ளே, சமாதானம் வெளியே. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில், இல்லத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பாவம். இந்த பாவம் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்படணும். பாவத்தை ஆண்டவர் வெளியே ஏற்றணும். அதுவும் 3 டிபார்ட்மெண்ட்லையும் பரிசுத்தப்படுத்தணும் அவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய 3லையுமே பரிசுத்தம் கொடுக்கணும் அவர். ஆவியில் பரிசுத்தம் கொடுக்கணும், ஆத்மாவில் பரிசுத்தம் கொடுக்கணும், சரீரத்திலையும் பரிசுத்தம் கொடுக்கணும். தம்பி உட்கார முடியல, உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிந்தனையில் பாவம். இந்த சினிமா, சீரியலு, செல்போனு இதெல்லாம் நீங்கள் விடிய விடிய பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனையில் என்ன இருக்குது சொல்லுங்க? பாவம். ஆவியில் பாவம். எப்போ பார்த்தாலும் சுடுமூஞ்சி சுந்தராக, எப்போ பார்த்தாலும் சுடுமூஞ்சி சுந்தர், எரிச்சல், எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சுடு சுடுன்னு, எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட டம்மு டம்முன்னு அடிக்கிறது, பொங்கி எழுகிறது. இது எல்லாமே எதில் இருக்கிற அசுத்தம்? ஆவியில் இருக்கிற அசுத்தம். டென்ஷன் பார்ட்டிகள், எமோஷனல் ஆகிறது, கோபப்படுறது, சண்டை போடுறது, நம்ம யாருன்னு தெரியாமல் கெட்ட வார்த்தைகளை பேசுறது. நிறைய பேர் இன்னும் கோபத்தில், சண்டையில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. நான்லாம் அந்த கெட்ட வார்த்தைகள், அந்த அருவருப்பான வார்த்தைகளெல்லாம் பேசுறதில்ல அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. சண்டையில் கூட பேசுறதில்ல. மற்றதெல்லாம் பாஸ்டர் நாங்கள் இங்கே பேசுகிறது அந்நிய பாச, நாங்கள் அங்கே பேசுகிறது என்ன பாச? வேற பாச. உங்களை பரலோகத்துக்குள்ளே விட மாட்டார் ஆண்டவர். சமாதானம் இருக்க. நீங்கள் நியாயமாக சண்டை போட்டாலும், நியாயமாக கோபப்பட்டாலும் நீங்கள் இழந்து போகிறது எதுவாக இருக்கும் தெரியுமா? சமாதானமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பிறகு நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் மனம் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ஆவியில் அசுத்தமாகக்கூடாது. ஆவியில் அமைதி, ஆவியில் சாந்தம், ஆவியில் பொறுமை இருக்கணும். ஆவியின் கனிகள் அன்பு அத்தனையும் கொடுக்கணும். இந்த ஆவியில் பாவம் செய்கிறவங்க தான் கொலை செய்கிறது, வைராக்கியமாக இருக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி கிரியைகளெல்லாம் ஆவியில் அசுத்தம் இருக்கிறதுனால தான். மாமிசத்தில் அது வெளிப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பரிசுத்தம். சரீரத்தில் பரிசுத்தம். பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, இந்த இச்சைக்குரிய பாவங்களெல்லாம் நிறைவேற்றுகிறது, பொடி போடுறது, வெத்தலை பாக்கு போடுறது, இது எல்லாமே
சரீரத்தில் வருகிற அசுத்தங்கள். தாவீது பத்சேபாளோடு கூட விபச்சாரம் பண்ணது மாதிரி, கணவனுக்கு துரோகம் பண்ணுறது, மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, இந்த சரீர பிரகாரமான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது, இது எல்லாமே சரீரத்தில் அசுத்தம். இந்த மூன்றுலையும் அசுத்தம். இது ஒன்றில் இருந்தால் ஒன்றில் இருக்கும், இன்னொன்றில் இருந்தால் இன்னொன்றில் இருக்கும், இதில் இருந்து இதில் இல்லாமல் இருக்காது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக அமைவது சிந்தனை, ஆவி, சரீரம். சரீரத்தில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம், உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது முற்றிலுமாக நீக்கப்படும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும் சொல்லுங்கள்? சமாதானம் வரும். உங்கள் வீட்டில் சண்டை வருதுன்னா உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் முன்னாடி நிறுத்தி, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் இந்த சண்டை அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் சுட்டி காமிப்பார். இந்த டிவியில் இந்த சீரியல் பார்க்குறிய, அதை விடும்பார். இந்த வாயில் வெத்தலை ஓடுறிய, அதை விடும்பார். இந்த வாயில் பொடி போடுறிய, அதை விடும்பார். இந்த புகை பிடிக்கிறிய, பீடி, தண்ணி. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ரகசியமான இந்த பாவங்கள் இருக்கிற மதுபானம் மருந்துகிற பழக்கம், அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உன் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, உன் குடும்பத்துலேயும் சமாதானம் இருக்காது. நீ வேலை செய்கிற இடத்துலையும் ஒரே டென்ஷன், ஒரே பிரச்சனை. ஏன்னா பிசாசு வந்துடுவான். பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு, பிசாசு இருக்கிற இடத்துல என்ன வந்துடும்? பாவம். ஆவியானவர் சொல்கிறார், உங்களை நீங்கள் முழுமையாக பரிசுத்தப்படுத்தணும். முழுமையாக பரிசுத்தப்படுத்தினீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அள்ளி கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசு நிறைய பேருக்குள்ள பாவத்தை கொண்டு வந்து தான், சமாதானத்தை கெடுத்து தான் அடுத்த மரணத்துக்குள்ளே கொண்டு போவான். தற்கொலை, விபத்து, அப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளே கொண்டு போவான். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு நீங்கள் சமாதானத்தை அள்ளிக்கொள்ள முடியும். சமாதான பிரபுவை நீங்கள் அள்ளி கொண்டீங்கன்னா சமாதானத்தை நீங்கள் அள்ளிக்கொள்ள முடியும். சமாதான பிரபுவை நீங்கள் சுதந்திரித்து கொண்டீங்கன்னா சமாதானத்தை நீங்கள் அள்ளிக்கொள்ள முடியும். ஒரு பெண் அள்ளி கொண்டாலே அவளுக்கு பேரு என்ன பேர் தெரியுமா? பாவத்தை வச்சு அவளுக்கு பேரு. அவளுடைய பேரு பாவியான ஸ்திரீ. அவளுக்கு பேரு என்ன பேரு? பாவியான ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து பரிசேயன் சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது இவள் தலைவிரித்து போட்ட கோலத்தோடு, கண்களில் கண்ணீரோடு, பரிமள தைலம், அதாவது வாசன தைலத்தை கைகளில் கொண்டு வந்து நேர இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு போய் அவருடைய பாதத்தில் கண்ணீரை வடிக்கிறா. அவருடைய கால்களை கழுவுற அளவுக்கு அவளுடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. அதை தன் தலைமையினால் துடைக்கிறா. அவள் ஓயாம முத்தம் செய்கிறா. அவருடைய சிரசில் அவள் கையில் கொண்டு வந்திருந்த அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அந்த வாசனை தைலத்தை பூசுகிறா. ஆண்டவர் அந்த பரிசேயன் சீமோன் இடத்துல சொல்றாரு, என்னிடத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் இயேசுவை சுதந்திரித்து கொண்டால, இயேசுவை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சுட்டால, உங்களுடைய பாவ வாழ்க்கை மாறிடும். சமாதானம் வந்துடும். சமாதானத்தை அள்ளிக்கொள்வீங்க. அதாவது பரிசேயன் சீமோன் ஆண்டவரை கூப்பிட்டான் சாப்பிட்றதுக்கு, அது மேலோட்டமா. ஆனால் இவள் ஆழத்துக்கு போயிட்டான். இயேசுவின் மேலே பரிமள தைலத்தை பூசினான். இந்த பரிமள தைலம் விலையேற பெற்றது. அதை எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து வீட்டில் கொடுக்குற அந்த பொருட்களை சேமித்து வைத்து திருமணத்தின் போது பரிமள தைலம் வாங்குவாங்க. அந்த பணத்தை வச்சு அப்போ தான் வாங்க முடியுமா, அவ்வளோ விலையேற பெற்றதான் அந்த பரிமள தைலம். இந்த பரிமள தைலத்தை வாங்கிட்டு போய் மணவாளன் தலையில் அதை பூசணும். அதை உடைச்சி மணவாளனுடைய தலையில் பூசணும். அது என்ன அர்த்தம்னா, உங்களுக்கே என்னை கொடுத்துட்டேன், உங்களுக்கே என்னை அர்ப்பணிச்சிட்டேன், இனி நான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அர்த்தமா. என் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அர்த்தமா.
அதை ஒரு முறை உடைச்சி ஊற்றிட்டா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பரிமள தைலமும் வாங்க முடியாது. இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய எதிர்கால மணவாளனுக்குன்னு வச்சிருந்த அந்த பரிமள தைலத்தை உடைச்சு, நீர் தான் என்னுடைய மணவாளன் சொல்லி ஆண்டவர் மேலே ஊற்றிட்டா. அதனால தான் சொல்கிறார், என்னிடத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு சொல்லி சமாதானத்தோடு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே அன்பு கூறுங்களேன், அவரை நேசிங்களேன். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, சமாதானத்தை அள்ளிக்கொள்ளும்படி கிருபை செய்வாரு. உங்களுடைய வாழ்க்கையில பாவம் எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும், எவ்வளவு அகலமானதாக இருந்தாலும், கண்ணீரை கொண்டு வருகிறதா இருந்தாலும், முழுமையான சமாதானத்தை நீங்கள் இழந்து போய்விடுவதற்கு அந்த பாவம் காரணமாக இருந்தாலும், இயேசு சமாதான பிரபு, இயேசு சமாதான பிரபு. அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருக்காக கொடுக்கிறவர்களுக்கு, அவருக்காக தியாகம் பண்றவங்களுக்கு, அவருக்குள்ள ஆழமாய் வருகிறவர்களுக்கு, அவரை இருக பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை அள்ளி கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். நம்புறீங்களா? ஏசப்பா மேல அன்பு கூறுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பாவை நேசிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறீங்க. உலகத்தை நேசிப்போம், சரீரத்தை நேசிப்போம், கிரிக்கெட்டை நேசிப்போம், நாயை நேசிப்போம். முன்பெல்லாம் மனித நேயம் இருக்கும், இப்போ மனித நேயம் செத்து நாய் நேயம் வந்துருச்சு. நாய்க்கு இருக்கிற மதிப்பு இன்னைக்கு மனுஷர்களுக்கு கிடையாது. ஒரு நடிகை சொல்லியிருக்கிறார், டெல்லியில் நிறைய நாய்கள் சின்ன குழந்தைகளை தாக்குதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து இந்த நாய்களெல்லாம் காப்பகத்தில் அடைங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உடனே ஒரு நாய்க்கு ஒரு நடிகைக்கு ஒரு குதிப்பு, நான் என்னுடைய வருமானத்தை நிறைய நாய்களுக்கு சாப்பாடாக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நாய்களை காப்பகத்தில் அடைக்க சொல்கிறாங்களா, அதனுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறாங்களே அப்படி சொல்லி. அப்போ தான் நான் நினச்சேன், மனித நேயம் செத்து போயிடுச்சு, என்ன நேயம் முளைச்சிருச்சு. நீங்கள் என்ன நேயம் பேசுங்களேன், நாய் நேயமா பூனை நேயமா? ஏங்க பக்கத்து வீட்டில் பசியோடு அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைக்கு சோறு விடுங்க, அது ஏசப்பா படைச்ச குழந்தைங்க. ஏசப்பா அந்த குழந்தைக்காக உயிர் கொடுத்தாருங்க. ஏசப்பா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பாருங்க. மனுஷர்களை இன்னைக்கு நேசிக்கிறது கிடையாது. இது அவங்க குழந்தை தானே, இவங்க குழந்தை தானே. நாய்க்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் அம்மா பேர் நாய்ராஜா, உங்கள் அம்மா பேர் நாயம்மாவா? பக்கத்தில் கேளுங்களேன், உங்கள் அம்மா பேர் என்ன? ஒரு வாட் இஸ் யுவர் மதர் நேம்? சிஸ்டர் நாயம்மாள். பின்னாடி உள்ளவங்க வசனத்தை கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? ஆடு மாடுகளை வளர்த்தாதான் நமக்கு வருமானம் இருக்கும். நாயினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? பூனையினால் என்ன பிரயோஜனம்? பூனை அடுத்த வீட்டையெல்லாம் திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை வைய முடியாது. அந்த பூனை அவங்க வீட்டுக்கு பூனை தான். தேங்காய் சோலை தூக்கிட்டு போயிடுச்சு, தக்காளி பழத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பூனை வரும். ஒரு நாள் நைட்டு நான் தண்ணி குடிக்க வந்தேன், வீடு திறந்துருந்துச்சு, எப்பயும் பூட்டியிருப்பேன், வீடு திறந்துருந்துச்சு. அப்போ உள்ளே ஜாயோ அல்லது என் மனைவியோ உள்ளே இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் கதவை திறக்காமல் உள்ளே போனேன். பெரிய பூனை அது அந்த கதவுக்குள்ளே இடுக்குள்ளே கூடி என் காலில் இடிச்சிட்டு, நல்ல வேளை கடிக்கலை, போகுது. அதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன், உங்களை நீங்கள் கதவு பூட்டலையா அப்படி. கதவு பூட்டினா உள்ளே போகாது, கதவை திறந்து போட்டிருக்காங்க. மருமகளை வா, மாமியாரை வா அப்படின்னு கூப்பிடுறது மாதிரி. அல்லேலூயா. உலகத்தில் பூனை நாய் இந்த நேசங்கள் பெருகிருச்சு. இதெல்லாம் விலங்குகள், அதுகளை நம்ம கொள்ளவும் தேவை கிடையாது. அதுகளுக்கு நீங்கள் இறக்கப்பட்ட சாப்பாடு கொடுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஆனால் மனிதர்களை நம்ம நேசிக்கணும். யாரை நேசிக்கணும் சொல்லுங்களேன்? கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நேசிக்கணும். உணவில்லாத பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதை கொமட்டில் ஒரு இடி இடித்து தள்ளி விட்டுறக்கூடாது.
நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தான் நேசிப்போம். ஊரா பிள்ளைய நீங்கள் ஊட்டி வளர்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளை தானாக என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். தேவன் பார்த்தீங்கன்னா இந்த சுயநலம் இல்லாதவங்களை தான் அவர் திட்டத்துக்கு தெரிந்து கொள்கிறார். இந்த செல்ஃபிஷ்களை ஆண்டவர் என்றைக்குமே தெரிந்து கொள்ள மாட்டார். யாரை தெரிந்து கொள்ள மாட்டார்? செல்ஃபிஷ். நான், எனக்கு, என்னுடைய. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பாவை அவங்களால நேசிக்க முடியாது, தன்னுடைய சகோதரிகளை அவங்களால நேசிக்க முடியாது, தன்னுடைய சொந்த பந்தங்களை அவங்களால நேசிக்க முடியாது. அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சலும் கோபமும் வரும். ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டா அதை 100 தடவை சொல்லி பேசுவாங்க. நான் அவங்களுக்கு அப்படி செய்கிறேன், நான் இவங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு. அது சுயநலம். இந்த சுயநலம் உள்ளவனை தேவன் தெரிந்து கொள்வது கிடையாது. யோசேப்பு சுயநலம் இல்லாதவன். அவனுடைய சகோதரர்களை அவன் நேசிக்கிறவன். அதனால தான் அவனை குழியில் தூக்கி போட்டோம், மறுபடியும் தூக்கி 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டோம். 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு அவங்க காரணமாக இருந்தோம். எகிப்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தோம். தாய் தகப்பனை இழந்து தனிமையில் வாடுவதற்கு காரணமாக இருந்தோம். தன் சகோதரர்களுக்கு கோதுமை கொடுத்து போஷித்தான். அந்த எகிப்து மக்களுக்கு கோதுமை கொடுத்தான். பூமி முழுவதும் இருந்து எகிப்தை நோக்கி வந்த, பஞ்சத்தில் செத்துறக்கூடாதுன்னு வந்த மக்களுக்கு கொஞ்சம் ரூபாய் வாங்கி கொண்டு நிறைய கோதுமைகளை கொடுத்து உலகத்தை ரட்சித்த மகன் யோசேப்பு அல்லவா? யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவனுக்குள்ளே சுயம் இல்லாத இருந்தது. உங்களுக்குள்ளே அந்த சுயத்தில் ஜெயம் இருந்துச்சுன்னா தேவன் தெரிந்து கொள்கிற மனிதன் நீங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய தேவன் யாரையும் உயர்த்துகிறது அவங்களுக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல, பொது நலத்துக்காக தான். நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சர்ச்சிலிருந்து நீங்கள் உங்கள் வாகனத்தில் போகும்பொழுது சர்ச்சில் உள்ளவரை ஒருவர் ஏற்றிட்டு போகிறது கூட பொது நலம்ங்க. சும்மா போகிறதுல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போகலாம், அது பொது நலம். அவங்க வேற நம்ம வேற, அவங்கள நம்ம வண்டியில் ஏற்றலாமா அப்படின்ட்டு போகிறது அது சுயநலம். ஆமென். அப்படிப்பட்ட மக்களை தேவன் செலக்ட் பண்ணுறது கிடையாது. தேவன் ஒருத்தரை ஊழியத்துக்கு தெரிந்து கொள்கிறார்னா பொதுநலம் உள்ளவர்களைத்தான் தெரிந்து கொள்கிறார். எங்களெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா எனக்கெல்லாம் எல்லாரையுமே நான் ரொம்ப விரும்புவேன். அதுவும் குறிப்பாக குறைபாடு உள்ளவர்கள், சரீரத்தில் குறைபாடு உள்ளவங்க கூட எல்லாம் ரொம்ப நெருங்கி போய் நின்று பேசுவேன். ஊழியர் கூட்டத்திலே அப்படியே அவங்கள அரவணைப்பேன். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. கைகள் ஒருத்தர் வரல சொல்லுங்களா? அல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் இதெல்லாம் மனசில் இருக்கிறத பார்த்தாரோ என்னமோ, ஊழியத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு எல்லா மக்களையும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, அவர்களுக்காக ஆண்டவருடைய வசனங்களை சொல்லுவதற்கு, அவர்களுக்கு ஆவியானவரை கொடுப்பதற்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு கூறுங்க. என்ன தம்பி, ஏசப்பா மேலே என்ன கூறுங்க? அன்பு கூறுங்க. ஏசப்பா எங்கே இருக்கார்? அவர் எப்படி அன்பு கூறுவது? பாட்டு மட்டும் பாடுங்க பாஸ்டர். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முடிஞ்சிடுச்சு, அன்பு கூர்ந்துட்டோம். அப்படி அன்பு கூறுவது கிடையாது. அவருடைய சரீரமாகிய சபைக்கு நீங்கள் கொடுக்கிறது, ஜெபிக்கிறது, அங்கத்தினர்களாக இருப்பது, ஆத்மாக்களை அள்ளி கொண்டு வருவது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, இதெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது. இது அவருடைய சரீரமாகிய சபை. சபைக்கு வர்ற மக்கள் சரீரமாகிய சபை. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு கிறிஸ்துவின் அவயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் யார்? நீங்கள் யார்? பின்னாடி இருக்கிறவங்க யார்? முன்னாடி இருக்கிறவங்க யார்? அவங்க ஊர் எந்த ஊர்? அவங்க ஊர் எந்த ஊர்? உங்கள் ஊர் எந்த ஊர்? இவங்ககிட்ட கேட்போம், அனுஷியாட்ட கேட்போம். இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற இந்த பாப்பா பேர் என்னரு? பிரித்தி. யாருடைய மகள்? அவங்க அப்பா பேர் தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறதுனால தாங்க நம்ம ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறது இல்லை. என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க அப்பா பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் அப்பா பேர் என்னவர்? என்ன பேர்? ஏசப்பா. உங்கள் அப்பா பேர் என்னவர்?
உங்கள் அப்பா பேர் என்னவர்? ஏதோ ரொம்ப யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க, வெற்றிவேல் சண்டைக்கு வந்துடுவார்னா. நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பாங்க. மாமிசத்தில் பல அப்பாக்கள் இருக்கலாம், பல அம்மாக்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரையும் ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால பிறக்க வச்சாருங்க. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளுங்க. நம்ம எல்லாம் அவருடைய அவயங்கள். நம்முடைய கை, கால், கண் எல்லாமே அவருடைய அவயங்கள். சபைக்கு வருகிற அவங்க எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவின் அவயங்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஜாதியை பார்க்கக்கூடாது, ஊரை பார்க்கக்கூடாது, அல்லது சொந்த பந்தத்தை பார்க்கக்கூடாது. அதெல்லாம் மாமிசத்துக்குரிய பார்வை. நம்ம சபைக்கு வருகிற பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அவயம். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சபையின் மேலே அன்பு கூறுவீங்க, இயேசுபா மேலே அன்பு கூறுவீங்க. உங்களை பார்த்து என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாலே அப்படி சொல்லிட்டு உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து. ஏன்னா பாவத்திலிருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நம்மளால் முடியாது. அவர் தான் பரிசுத்தர். அவர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கி சமாதானத்தை அள்ளிக்கொள்ள செய்வார். ஆமென். நம்ம விடுதலையை அவர் மனசில் நினைக்கலைன்னா நம்மளால் விடுதலை பெற முடியாது. பைபிள் சொல்லுகிறது, குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது பேயாக இருந்தாலும், அது நோயாக இருந்தாலும், அது பாவமாக இருந்தாலும். பாவம் மனுஷனை விட வலிமையானது. ஆனால் அந்த பாவத்தை விட, அந்த பாவத்தை நம்மளை விட்டு விலக்கக்கூடிய அந்த பாவத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அல்ல இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. முற்றிலும் பரிசுத்தமாக்கி, முதலாவது சீக்கிரமா சாத்தான உங்க கால்களின் கீழே போட்டு நசுக்கி, இரண்டாவது முற்றிலும் பரிசுத்தமாக்கி. சரி, சமாதான பிரபுவை நம்ம சுதந்தரிப்பது எப்படி? சமாதான பிரபுவை நம்ம சுதந்தரிப்பது எப்படி? ஒரு 2 பாயிண்ட். நீங்கள் உங்கள் நேரம் முடிந்து விட்டது என்று சிரிக்கிறீர்கள். நான் ரொம்ப நேரம் போக மாட்டேன். 9:10க்கு தான் இந்த கூட்டத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் 9:10க்கு நிறைவு பெற்றோம். 12:10க்கு நிறைவு பெற்றோம். நான் 9 நினச்சி 9 சொல்கிறேன். 9:10க்கு இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா யாரும் வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 12:10க்கு முடிச்சிடறேன். பயப்படாதீங்க. உங்களை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் சீக்கிரமாக ஆரம்பித்தேன் நான். மற்ற நாள்லாம் 1 மணிக்கு மேலே ஆயிடுது, 1:15க்கு மேலே ஆயிடுது ஞாயிற்றுக்கிழமை. இனி எப்பயுமே பாஸ்டிங் ப்ரேயர் 9லேருந்து 12 மணி வரைக்கும் அல்லது ஒரு 12:10 வரைக்கும் வச்சு முடிச்சிடலாம். ஆமென். இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவீங்க ஜெபத்துக்கு. ஆனால் இப்போ ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் மற்ற காரியங்களை முடிச்சுக்கோங்க. ஆமென். புரியுதா நான் சொல்லுகிறது? கைகளை ஊற்றி சத்தமாறல சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுதந்திர தினத்துக்கு வந்த உங்கள் எல்லாரையும் சுதந்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் கொண்டு போகலை. ஒரு 2 பாயிண்ட் தான். பிலிப்பியர் 4:9 வாசிங்க. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் சமாதான பிரபுவை சுதந்தரித்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம், நம்ம ஆண்டவரிடத்தில் கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிற அவருடைய வார்த்தைகளை, அவருடையவைகளை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதில்லை. நம்ம வாழ்க்கையில் செய்கிறதில்லை. கேட்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். அவரிடத்தில் கற்றிருப்போம், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார், அதையும் நம்ம செய்ய மாட்டோம். அவரிடத்தில் அடைந்திருப்போம், அதையும் நம்ம செய்ய மாட்டோம்.
அவரிடத்துல கண்டிருப்போம். அவருடையவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை கை கொள்றதை நம்ம கண்டிருப்போம். பரிசுத்த வேதாகமத்திலையும் சாரி பார்த்து விதவை கீழ்ப்படிந்ததை நம்ம கேட்டிருப்போம், வேதாகமத்தில் கண்டிருப்போம். நாகமான் குஷ்டரோகி எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதை நம்ம கண்டிருப்போம், கேட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொல்கிறாரு, முதல்ல நீ அதை செய், சமாதான பிரபுவை நீ சுதந்தரித்து கொள்கிற. ஏன்னா அவர் வார்த்தை, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த தேவனுடைய வார்த்தையை நீ எந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் செய்கிறியோ செயல்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு சமாதான பிரபுவை சுதந்தரிக்கிற, உன் வாழ்க்கையில் சமாதானத்தை அள்ளிக்கொள்வ. ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். 119வது சங்கீதம் 165 சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பாஸ்டர், நாங்கள் தான் பைபிள் ஸ்டடி கூட வர்றதில்லையே, ஞாயிற்றுக்கிழமை கூட காத்து கிடப்போம். எப்படி காத்து கிடப்போம்? எப்போ முடிப்பார்? அப்படிதானே? அப்படிதானே சிஸ்டர்? சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், போய் சாப்பிடணும். என்னைக்காவது ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? உங்களையெல்லாம் சில ஆடுகளை கட்டி இழுத்து கொண்டு வருகிறது போல தான். சில ஆடுகள் கழுத்தில் கயிறை கட்டி அதை கட்டுறதுக்கு இழுக்கும்போது வராது, அது ஒரு பக்கம் இழுக்கும். அதோடு போராடி அதை போய் கட்டி அதுக்கு ஆகாரம் போடணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூட விரும்புகிறதில்ல, கற்றுக்கொள்ளக்கூட விரும்புகிறதில்ல. கற்றுக்கொண்டாத்தானே செய்ய முடியும், கேட்டாத்தானே செய்ய முடியும், கண்டாத்தானே செய்ய முடியும். சில பேர் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க, அதை கண்டும் செய்ய முடியலையே. சில பேர் கர்த்தரை துதிக்கிறாங்க, சர்ச்சில் நல்லா பாடுறாங்க, நடனமாடி துதிக்கிறாங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஜபிக்கிறாங்க, அதை கண்டும் செய்ய முடியறது இல்லையே. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில சடங்காச்சாரியங்களை செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி அதை கண்டு நம்ம வீட்டிலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியம் இல்லையே. யார் செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் வீட்லேயும் அதை செய்வோம், எங்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்வோம்னு தானே மக்கள் இருக்கிறாங்க. பிற எங்கெங்க சமாதானம் இருக்கும்? பிற எங்கெங்க சமாதான பிரபுவை சுதந்திரிப்பீங்க? சமாதான பிரபு தருகிற சுதந்திரத்தை எப்படி சுதந்திரிப்பீங்க? உங்கள் பாவத்தை விட்டு, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற பேய்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி சமாதானத்தை அவர் எப்படி கொடுப்பாரு? கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையை சுதந்திரிங்க. எதை சுதந்திரிங்க? அவருடைய வார்த்தையை. டெய்லி பைபிள் படி. உங்கள் வீட்டில் சண்டையெல்லாம் போடாதீங்க, கொஞ்ச நேரம் பைபிள் திறந்து படிங்க. ஒரு அதிகாரம் படிங்க, 2 அதிகாரம் படிங்க, கர்த்தர் சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சுருவார். சண்டை எங்கே போச்சுன்னே தெரியாது. சில சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இழுத்துக்கிட்டு போவோம், 3 நாளைக்கு இழுத்துட்டு போவோம், மூஞ்சியை திருப்பிக்கிட்டு. இடையில பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க தான் செல்ஃபோன் மாதிரி, உங்கள் அப்பனை சாப்பிட சொல்லு. அப்படித்தான், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மத்தளம் உள்ள, நடுவில் பிள்ளைகள் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சமாதான பிரபு நம்மளை அவருடைய வார்த்தையை சுதந்திரிக்க சொல்கிறாரு. நீங்கள் சுதந்திரிங்க. சத்துருவை உங்கள் கால்களை கொண்டு நச்சு தேங்காய்ச்சில் நச்சுற மாதிரி சாத்தான நச்சு உங்கள் வீட்டில் நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு பேரு சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை வாசிங்க, ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. 15:31 வாசிங்க.
யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. சிஸ்டர், முதல்ல தேவனுடைய வார்த்தையை சுதந்திரிங்க. ரெண்டாவது தேவனுடைய ஊழியத்தை சுதந்திரிங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய ஊழியத்தை சுதந்திரிங்க. ஊழியம் என்னுடையது, ஊழியம் என்னுடையது. ஊழியத்துக்காக, ஊழியக்காரனுக்காக கொடுப்பேன், ஜெபிப்பேன், போராடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நான் யூதேயாவில் அவிசுவாசிகளோடு போராடணும். யாரு கூட போராடணும் சொல்லுங்க? அவிசுவாசிகளோடு போராடணும். ரட்சிக்கப்படாத மக்களோடு போராடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு நான் காணிக்க கொடுக்கணும், தர்ம சகாயம் பண்ணணும். அவங்க போராட்டத்தில் நான் ஜெயிக்கணும், அவங்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்தணும், அவங்களால எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதே போல் எருசலேமில் இருக்கிற தேவ ஊழியர்கள் நான் கொடுக்குற அந்த தர்ம சகாயத்தை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக நான் போராடி ஜெபம் பண்ணுறேன். எனக்காக நீங்களும் போராடுங்கள்ங்கிறார். ஊழியத்துக்காக நீங்களும் போராடுங்க. ஊழியத்துக்காக நீங்களும் போராடும் பொழுது ஊழியத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்றீங்க. ஊழியம் என்னுடைய ஊழியம் என்று சொல்லி போராடுகிறீங்க. ஊழியத்தை நீங்கள் சுதந்திரித்தீங்கன்னா தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஊழியத்தை உங்கள் ஊழியமாக நினைங்க. ஊழியத்தில் உங்களை இன்வால்வ் ஆகாமல், உங்களுடையவர்களை இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களோடு எப்படி இருப்பார்? ஏன் ஊழியம் யாருடையது? ஊழியம் யாருடையது சொல்லுங்க சத்தமா. ஊழியம் யாருடையது? பாஸ்டருடையதா, தேவனுடையதா? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடையது. அப்போ இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா இந்த ஊழியம் யாருடையதாக இருக்கணும்? நான் எப்படி இந்த ஊழியத்தை கடமைக்காக செய்யாமல் என்னுடைய சொந்த ஊழியத்தை போல நான் செய்கிறேனோ, இந்த ஊழியத்தை ஒரு நாளும் ஆண்டவருடைய ஊழியம் அது அல்லது ஸ்தாபனத்தின் ஊழியம் அப்படியெல்லாம் நான் எண்ணுகிறது கிடையாது. இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் ஆராதனை, ஜெபம் எதுக்குமே சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன். ஆலயத்தில் எல்லா வேலையும் செய்வேன், நல்ல பாடல்களை ஆயத்தப்படுத்துவேன், நல்லா பாடுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், தியானிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவருடைய வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பிரசங்கம் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கணும்னு இன்றைக்கே தியானிச்சுக்கிட்டு இருப்பேன். ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த குறை வைக்க மாட்டேன், நல்லா ஜெபிப்பேன். நல்ல ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி சொல்லி ஜெபிப்பேன். ஏனோ தானேன்னு அபிஷேகத்தில் நடத்த மாட்டேன். ஏன்னா இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம். இது உங்களுடைய ஊழியமா? எத்தனை பேர் இந்த ஊழியம் உங்களுடைய ஊழியம்னு சொல்கிறீங்க? கையை வைத்து காமிங்க பாருங்களேன். வேறு எப்படிங்க சமாதானம் தருவார்? இந்த ஊழியத்தை நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய ஊழியமாக எடுத்துக்கொள்கிறோம் பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க உங்கள் 2 கைகளை உயர்த்தி காமிங்க. இளஞ்சியாக்கணி சிஸ்டர், நீங்கள் ஊழியத்தை என்னுடைய ஊழியம்னு கையை உயர்த்துற கூட மனசு வரல. உங்கள் வேலை எப்படி ஆண்டோடைய வேலையாக மாறும் சொல்லுங்களேன்? உங்கள் பிள்ளை எப்படி ஆண்டோடைய பிள்ளையாக மாறும்? உங்கள் குடும்பம் எப்படி ஆண்டோடைய குடும்பமாக மாறும்? ஆண்டவருடையதை அந்நியமாக நினைக்கிற நீங்கள் உங்களுடையதை அவர் எப்படி சொந்தமாக நினைப்பார்? இப்போ சொல்லுங்களேன், இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? 2 கை உயர்த்தி காமிங்களேன். இப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் டயத்துக்கு சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? கொடுக்கறதுல 10 ரூபாய் 20 ரூபாயும் போட்டு ஏமாற்ற மாட்டீங்க. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கறதுல பொருளை விற்று கூட கொண்டு வந்து கொடுப்பீங்க. ஏன்னா ஊழியம் உங்களுடையது.
இந்த ஊழியத்துக்காக போராடி ஜெபிப்பீங்க. இந்த ஜாமக்கார ஜெபத்தில் கடமைக்காக ஜெபிக்க மாட்டீங்க, போராடி ஜெபம் பண்ணுவீங்க. எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் சபையில் தரிசனம் நிறைவேறணும், திட்டங்கள் நிறைவேறணும்னு போராடி ஜெபம் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடையதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை அவருடையதாக எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு எதை வச்சு ஃபில் பண்ணுவார் தெரியுமா? சமாதானம், 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 சமாதானம். ஆமென். முதல்ல வார்த்தையை சுதந்திரிங்க, ரெண்டாவது எதை சுதந்திரிங்க? ஊழியத்தை சுதந்திரிங்க. யோசுவா கடமைக்காக ஊழியம் செய்யலை, அதனால தான் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடவும் இருப்பேன். ஏன்னா மோசே கடவுளுடைய ஊழியமாக அதை செய்யலை, தன்னுடைய ஊழியமாக செஞ்சார் கடவுளுடைய ஊழியத்தை. அதனால் மோசே கூட 100% கர்த்தர் இருந்தார். அதே மாதிரி தான் சொல்கிறார், யோசுவாவோட நான் அப்படி இருப்பேன். கர்த்தர் யோர்தானை நிறுத்தினாரு, எரியோ கோட்டைகளை உடைச்சாரு, சத்துருக்களெல்லாம் முறியடித்து தேசத்தை சுதந்திரிக்க சமாதானத்தோடு பல ஆண்டுகள் அதில் குடியிருக்க தேவன் கிருபை செய்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஊழியத்தை சுதந்திரிப்பீங்களா? ஊழியத்துக்காக போராடுவீங்களா? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவீங்களா? உங்களுடையவைகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயாசப்படுறீங்களோ, எப்படி அர்ப்பணிக்கிறீங்களோ, எப்படி கொடுக்குறீங்களோ, எப்படி ஜெபிக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் போராடி பாருங்களேன். சமாதானத்தை உங்கள் வீட்டில் ஆண்டவர் நிரம்பி வழிய செய்து ஓடுகிறத உங்களுடைய கண்கள் காணும்படி செய்வார். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவான். இவ்வளவுதானே உங்க கை தட்டி விசுவாசிக்கிறவங்க? ஆமென். இதான் சமாதான பிரபுவை சுதந்திரிங்க, சமாதானத்தை அள்ளிக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. வார்த்தை எத்தனை பேர் சுதந்திரிப்பீங்க? தேவனுடைய ஊழியத்தை எத்தனை பேர் சுதந்திரிப்பீங்க? இது என்னுடைய ஊழியம், இந்த சர்ச் என்னுடைய சர்ச்சு, இங்க வருகிற ஆத்துமாக்கள் என்னுடைய ஆத்துமாக்கள், இதுக்கு ஒரு தேவைன்னா நான் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி எத்தனை பேர் இந்த ஊழியத்தை சுதந்திரிப்பீங்க? எத்தனை வாலிபர்கள் இதுவரைக்கும் நீ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இது யாருடையதோ, இது பாஸ்டருடையது அப்படித்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு தூரமா நிற்கிறார். மக்களே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 10 முறையாவது சொல்லுங்களேன், இந்த ஊழியம் என்னுடையதுன்னு. ஒரு 10 முறையாவது சொல்லுங்களேன், ஊழியம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு கைத்தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இயேசு என்னுடையவர், இந்த ஊழியம் என்னுடையது. 10 முறை சொன்னவங்க நல்ல கைத்தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய அபிஷேகம் அசைவாடுகிறது, எல்லாரும் மேலே இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். The name of Jesus. வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இது என்னுடைய ஊழியம், இந்த தேவன் என்னுடைய தேவன். புதுப்பிக்கிறார் ஆண்டவர், சமாதானத்தை ஊத்திட்டாரு. சமாதானத்தை அள்ளிக்கொள் மகளே, சமாதான பிரபு, சமாதானத்தை அள்ளிக்கொள்ளுகிற கிருபையை தர்றாரு. வாலிப பிள்ளைகள் சமாதானத்தை சுதந்திரிங்க. நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க, ரத்த கொட்டைக்குள்ள மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க, கூட இருங்கப்பா. சமாதானத்தை சுதந்திரிக்கட்டும் ஐயா, சமாதான பிரபு சுதந்திரித்து கொள்ளட்டும். இந்த சுதந்திர தினத்தன்று வேலைகளை பல்வேறு புரோகிராம்களை விட்டுட்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கேட்ட பிரதிபலன் கிடைப்பதாகப்பா காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.